பகுதியில் சொல்லுகிறாரு, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் கூட நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமா, என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உங்கள் மேலும் என் மேலும் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன கர்த்தர்? மனதுருகுகிற கர்த்தர். நல்ல மகிழ்ச்சியோடு பாருங்க, என்ன கர்த்தர்? மனதுருகுகிற கர்த்தர். உங்கள் பேரிலும் என் பேரிலும் மனதுருக்கமுடையவர் ஒருவர் உண்டானால் அவர் நீங்களும் நானும் பாடி துதித்து ஆராதிக்கிற அண்ட சராசரங்களையும் அகில உலகத்தையும் படைத்து ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவர் மாத்திரம் என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள முடியும். இதுக்கு ஒரு அல்லேலூயா கிடையாதா? புரியலை இல்லையா? அப்போ அல்லேலூயா தானாகவே என்ன செய்யலாம்? சொல்லலாமே. அல்லேலூயா, தோத்திரம். ஆகையினாலே இன்றைக்கு கர்த்தர் இதனுடைய ரகசியங்களை உங்களுக்கு கற்றுத்தருகிறார். என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் மேல் என் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள் விலகி போகலாம்யா, பர்வதங்கள் கூட பெயர்ந்து போகலாம், ஆனா என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தைகளை கூறிக்கொள்வதற்கு காரணம் என்ன? வேதாகமத்தில் ஒரு சில வசனத்தை இதன் தொடர்ச்சியாக நாம் சற்று என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். என்னோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வேத பகுதி நீங்கள் எடுத்துக்கொண்டு வாசிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசியுங்கள். 5வது வசனத்தை வாசியுங்கள். உன் சிருஷ்டிகரை உன் நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் அவர் சர்ம பூமியின் தேவன் எனப்படுவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். கவனிங்க, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். சிருஷ்டிகரே உன் நாயகர். நாயகர் நல்ல கவனிங்க. ஆமா, சிருஷ்டிகர்னா என்ன அர்த்தம்? கவனிங்க, எல்லாருங்க கவனிங்க. சிருஷ்டிகர் அப்படின்னா சிருஷ்டிகர்த்தா அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? சிருஷ்டிப்பவர், சிருஷ்டிகர், சிருஷ்டிகர்த்தா. ஆமா, ஒரு பக்தன் பாடல் ஒன்றை பாடுகிறார். சிருஷ்டியை தொழாதே சிருஷ்டிகரை தொழுதுகொள், நியாய தீர்ப்பின் நாட்கள் நெருங்குதே அப்படின்னு பாடுறாரு. அல்லேலூயா. ஆமா, சிருஷ்டிகரை தொழுதுகொள். அப்போ சிருஷ்டி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டதொன்று. ஆனால் சிருஷ்டிகர் என்று சொன்னால் உருவாக்குகிறவர். எங்க ஒரு அல்லேலே சொல்லுங்க, ஒரு கை தட்டுங்க. தோத்திராண்டவரே. சிருஷ்டி அப்படிங்கிறது சிருஷ்டிக்கப்பட்டாயிற்று, அது ஒரு உருவம். ஆனா அந்த உருவத்தையே சிருஷ்டிக்கிற ஒரு நபர், அவர்தான் சிருஷ்டிகர். அல்லேலூயா. ஆகினால் தான் வேதம் சொல்லுகிறது, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். அல்லேலூயா. ஆமா, அவரே உன் நாயகர். அப்புறம் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சேனைகளின் கர்த்தர் என்பது, ஆமா, கண்ணை நல்ல திறந்து பாருங்க. சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் உன் நாயகர் அப்படிங்கிறார். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சிருஷ்டிகர் என்பது உருவாக்குகிறவர். ஆனால் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம்.
அவருடைய நாமம் என்று சொன்னால் என்ன? அவருடைய பெயர். அவருக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெயர் கூறுங்க பார்ப்போம். ஒவ்வொரு பெயர். பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்களேன். நேசமலர் ஒரு பெயர் இடுங்களேன். ஏசப்பாவுக்கு ஒரு பெயர் ஏசு அப்படின்னு சொல்லி முடிக்கீங்களா? சரி, அடுத்த நபர் ஒரு பெயர் சொல்லுங்க. சொல்லுங்க. நித்திய கண்மலை சொல்லுங்க. நித்தியானந்த ஏக சக்கராதிபதி. இப்படி நீங்களே சொல்லிடுங்களேன் ஐயா, நல்லா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, தோத்திரம், அல்லேலூயா. யெகோவா ரஃபா, அப்புறம் யெகோவா ஈரே, அப்புறம் யெகோவா நிசி, யெகோவா சாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா. நல்லா சொல்லுதீங்களே, சூப்பரா. இப்படியே சொல்லிக்கிட்டு இன்னைக்கு போனீங்கன்னா நல்லா இருக்கும். அல்லேலூயா. பிளஸ் யூ. நீங்க ஒரு பெயர் சொல்லுங்க. என்ன பெயர் சொல்லலாம்? தோத்திரம். என்கிட்ட மட்டும் வருவார். அல்லேலூயா, தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, சர்வ பூமிக்கும் எஜமானனானவர். வேதம் சொல்லுகிறது, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் உள்ளதாம். நாமங்கள் என்று சொன்னால் பெயர்கள். அல்லேலூயா. சிருஷ்டிகர் அப்படின்னா உருவாக்குகிறவர். நாமம் என்பது அவருடைய பெயர். அல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தர் அப்படின்னா உன் மீட்பர். ஆமா, மீட்பர் அப்படின்னா உங்களையும் என்னையும் விடுவிக்க